சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம் சார்பில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேவை திருநாளாக கொண்டாடப்பட்ட இந்நிகழ்ச்சியில் மருத்துவ புலம் வழங்கும் மலரை பாரிவேந்தரின் மகள் கீதா சிவகுமார் வெளியிட்டார். அதேபோல் வேந்தர் நெறி சிறப்பு இதழை இணைவேந்தர் ரவி பச்சமுத்து வெளியிட டாக்டர் சத்யநாராயணன் பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பாரிவேந்தரின் சிலையை செய்த சிற்பி முருகனுக்கு 1 சவரன் தங்கப்பதக்கம், வேந்தர் கலையகத்தை உருவாக்கிய கணேசனுக்கு 1 சவரன் தங்கப்பதக்கம், பொற்கிழி ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாரிவேந்தரின் மருமகள்கள் பத்மபிரியா ரவி, மணிமங்கை சத்யநாராயணன், பேரன்கள் நிரஞ்சன் சிவகுமார், பாலாஜி சத்யநாராயணன், பேத்தி ஹரிணி ரவி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பாரிவேந்தர், நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல நோக்கம், சேவை இவை அனைத்தும் இணைந்தால் வாழ்க்கை சொர்க்கம் போன்றதாக மாறும் என்றார். எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒன்று குடும்பம் அமைய வேண்டும், அல்லது தொழில் அமைய வேண்டும், அல்லது ரெண்டும் சேர்ந்தாப்புல அமைந்தால் அவருடைய வாழ்க்கை சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக அவன் நன்றாக வாழ்ந்திருக்கிறான். அவன் வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கிறது என்ற பொருள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி தொடரும் என அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜேகே சார்பில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜகவுடனான நட்பும் தோழமையும் தொடரும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பேசிய கொள்கைகளை இப்போது பேசி சிலர் வெற்றி பெற்று விட்டதாக கூறினார். எல்லா கட்சிகளுமே வளர்ந்த கட்சிகள், பெரிய கட்சிகள், நாடாண்ட கட்சிகள் எல்லாம் கூட என்ன சொல்கிறாங்க, இப்போ குடும்பாட்சி போகணும், ஊரில் ஒழியணும். இதைத்தானே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம். கட்சியுடைய ஆரம்பமே கொள்கை அதாக தானே வச்சுருந்தோம், அந்த மாதிரி வச்சுருந்தோம். அதனால் நாம் சொன்னதைத்தான் இப்பொழுது பெரிய கட்சிகளும் மற்ற கட்சிகளும் செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த வெற்றியை அவரால் தான் முடியுமா? வெற்றி என்பது யாருக்கோ ஒரு வார்த்தை, எவருக்கும் சொந்தமானது அல்ல, உங்களுக்கு உரித்தானது தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்த்ததாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடைபெற்ற பாரிவேந்தர் பிறந்தநாள் விழாவில் உரையாற்றிய அவர், இடையில் வந்தவர்களால் ஐஜேகே வேட்பாளர்கள் சட்டமன்றம் செல்லும் கனவு நிறைவேறவில்லை என வருத்தம் தெரிவித்தார். நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே இந்திய ஜனநாயக கட்சியுடைய பிரதிநிதி வருவார் என்று நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் இடையிலே வந்தவர்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு இளைஞர்கள் கையில் உள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாரிவேந்தர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் சரியா தவறா என சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தேர்தலின் போது உங்கள் ஆட்சியாளர் யார் என்பதை முடிவு செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் முன் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் செய்வது சரியா தவறா என்று முடிவெடுங்கள். அதுதான் சரியான முடிவாகும். எனவே ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களிங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எஸ்ஆர்எம் குழும தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாளையொட்டி சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய விடுதி திறக்கப்பட்டது. புதிய பிரம்மாண்ட விடுதியை விளசரவாக்கத்தில் உள்ள தமது இல்லத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் ஈஸ்வரி பாரிவேந்தர் திறந்து வைத்தார். சுமார் 8,72,000 சதுர அடியில் 21 தளங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய விடுதிக்கு ஈஸ்வரி பாரிவேந்தரின் தாயார் ராஜம்மாள் செங்கமரை பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முன்னதாக பாரிவேந்தர் தனது பிறந்த நாளை மனைவி ஈஸ்வரியுடன் கேக் வெட்டி கொண்டாடினார்.